விஜய் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி நம்ம மல்லியை ஏத்துக்கிற லெவலுக்கு வந்தாங்க. அந்த கை அடிபட்டு நம்ம மல்லி ஹெல்ப் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது நம்ம விஜயோடைய மனசு மாறுற மாதிரி வந்து தெரிஞ்சு. ஆனா இப்ப வரப்போற எபிசோட்ல நம்ம விஜய் மறுபடியும் நம்ம மல்லி கிட்ட பயங்கரமா வந்து சண்டை போட போறாங்க. எதுக்காக, அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அன்னபூர்ணியம்மாவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளு வந்து கிடையாது. நம்ம மல்லி பையனுக்கு கண்டிப்பா அன்னபூர்ணியம்மா கிட்ட நிறைய விஷயத்த வந்து கத்துக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல பனைக்க வாழவே முடியும் அப்படின்னு சொல்றவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ எபிசோட் எப்படி ஆரம்பிக்க போகுது அப்படின்னு மாதிரி பார்த்தாக்க, இந்த ராஜேஸ்வரிக்கு அந்த பீச்சிங் பவுடர்ல சூப்பரா பனைக்க வந்த பொண்ணு மேக்கப் பனைக்க போட்டு விட்டுட்டு அது வந்து கிளம்பி போயிடுச்சு. அதுக்கப்புறமா கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு பேஸ் வாஷ் பண்ணுங்க, அதாவது முகத்தை கழுவிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு. அந்த 10 நிமிஷம் முடிஞ்ச உடனே இந்த ராஜேஸ்வரி பனைக்க அந்த முகத்தை வந்து கண்ணாடில பாக்குறாங்க. பார்த்தா முகமெல்லாம் பனைக்க புண்ணா வந்து மாறி இருக்கு. முகத்துல இருந்து ரத்தம் பனைக்க வடியுது. அதே சமயத்துல முகமெல்லாம் பனைக்க எரிச்சல் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னடா இது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜேஸ்வரி முகமெல்லாம் பனைக்க கழுவிட்டு பார்த்தா மூஞ்செல்லாம் ஒரு புண்ணா வந்து இருக்கு. இந்த ராஜேஸ்வரிக்கு பயங்கரமா பனைக்க எரிச்சல் எடுத்து வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ராஜேஸ்வரி பனைக்க ஐயோ அம்மா ஐயோ அம்மான்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ரஞ்சிதா ஓடி வந்து என்னாச்சு பெரியம்மா, என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு இந்த ரஞ்சிதா பனைக்க கேட்கும் போது இந்த ராஜேஸ்வரி சொல்றாங்க, என்னன்னு தெரியல, முகமெல்லாம் பயங்கரமா பனைக்க எரியுது, என்னால தாங்கிக்கவே முடியல அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேருமே பனைக்க வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம அன்னபூர்ணியம்மா பனைக்க அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா தான் இதை பண்ணதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மாவுக்கு மட்டும்தான் வந்து தெரியும். அதுக்கு காரணம் இந்த ராஜேஸ்வரி நம்ம மல்லிகிட்ட நடந்துக்கிற விதம் தான். நம்ம மல்லிய பனைக்க மதிக்காம நம்ம மல்லிய பனைக்க கேவலமா வந்து நடத்துறாங்க இல்லையா, அதுக்காக தான் நம்ம அன்னபூர்ணியம்மா இப்படி ஒரு விஷயத்த பனைக்க பண்ணாங்க. இப்போ நம்ம மல்லி பனைக்க என்ன நம்ம மல்லிக்குமே பனைக்க தெரியல, நம்ம மல்லியுமே பனைக்க நம்ம அன்னபூர்ணியம்மாவை பார்த்துதான் நம்ம மல்லியுமே வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க என்னடானா வழியில துடிக்கிறாங்க, இங்க என்னடானா அன்னபூர்ணியம்மா சிரிக்கிறாங்களே, என்ன பெரியமா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மாவை தனியா ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு கேட்கும் போது தான் நம்ம அன்னபூர்ணியம்மா நடந்த விஷயத்த வந்து சொல்றாங்க. நான் தான் அந்த பவுடரை பனைக்க மாத்தி வச்சேன், அந்த பவுடர்ல பனைக்க பீச்சிங் பவுடரை கலந்து வச்சேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணியம்மா பனைக்க சொல்லிடுறாங்க. உடனே நம்ம வள்ளி பனைக்க ஏன் பெரியமா இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம மல்லி வந்து கேட்கிறாங்க. ஆனா நம்ம அன்னபூர்ணியம்மா பனைக்க நீ கம்மனு ஒரு பிள்ளை, இப்படிதான் வந்து பண்ணணும் இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெளியே பனைக்க இந்த ரஞ்சிதா பனைக்க காது கொடுத்து வந்து கேட்டுறாங்க. இந்த ரஞ்சிதா கேட்டு பயங்கரமான ஷாக்ல போயிட்டு அப்படியே இந்த ராஜேஸ்வரி கிட்ட சொல்றாங்க. இந்த ராஜேஸ்வரியும் அப்படியே நேரம் நம்ம மல்லி கிட்ட வந்து கேட்காம நம்ம அன்னபூர்ணியம்மா கிட்ட சண்டை போடாம அப்படியே நம்ம விஜய் கிட்ட பனைக்க பத்த வைக்கிறாங்க. இப்போ நம்ம விஜய்க்கு தெரிய வந்தா என்ன பண்ணுவாரு, நம்ம மல்லி கிட்ட தான் அவரு போயிட்டு வந்து சண்டை போட போறாங்க. நம்ம மல்லி பனைக்க நம்ம ரூம் நம்ம விஜயோடைய ரூம்ல டீ குடுக்கிறதுக்காக வந்து போறாங்க. அப்ப நம்ம மல்லிகை பனைக்க டீ தான் எனக்கு ஒரு கேடு, நீ அவெல்லாம் உன்னை என்ன சொல்றது அப்படின்னு மாதிரி ஒண்ணுமே புரியல, நீயும் பெரியம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க, என்னுடைய அக்காவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்னுடைய அக்காவை இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்களே அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம விஜய் பனைக்க நம்ம மல்லிகிட்ட பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மல்லியுமே பனைக்க இல்லைங்க எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல நினைக்கிறாங்க. ஆனா நம்ம விஜய் பனைக்க மல்லிகிட்ட பயங்கரமா கத்தி சண்டை போட்டுடுறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு.